ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா எ ப்ளே த்ரூ ஆஃப் செட்டன்டியோர்ஸ் விஆர்எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எபிசோட் அந்த லெவலுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த எபிசோடில் சில ஹிடன் டீட்டெயில்ஸையும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதையை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டன்டியோர்ஸ் விஆர்எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 5. நீ ஏன் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு அந்த குயின் சொல்லவும், நான் ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மற்றவங்க மாதிரி உங்ககிட்ட வேறு எந்த ஃபேரியும் இல்லை. ஸோ என்னால் ஈஸியாக ரிவார்ட் கொடுக்க முடியாது. என் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி உனக்கு நிறைய பவர்ஸை நான் கொடுக்குறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீ வின் பண்ணுனா உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படின்னு வா சொல்கிறா. இப்போ தான் மெயின் இவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சில பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ணுறதுக்கு தேவையான வெப்பன் டூல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். நான் எப்படி இதில் வின் பண்ணுறது? அந்த குயின் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கேஸ்ட் பண்ணுவா. நிறைய பவர்ஃபுல்லான மேஜிக் ஸ்பெல் இருக்கு. அதுலேயும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஸ்பெல்ல போட்டால் ஒரே ஸ்பெல்லில் நான் செத்துருவேன். ஒரு ஆர்ச்சர் கூட கண்டிப்பாக அவங்க ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நியாயமாக நான் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக என்னால் வின் பண்ண முடியாது. ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நான் ஃபைட் பண்ணணும். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த குயின் ரெடியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோ ரெடின்னு சொல்கிறான். அண்ட் ரொம்ப நேரமாக நான் இவ கூட விளையாண்டுட்டு இருந்தா என்னோட கேமுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவா. ஸோ நான் குயிக்காக அதை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஸ்லைடிங் சார்ஜ் அப்படிங்கிற கிக் அட்டாக் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போய் 70% ஆஃப் ஆரோ பவர் தான் யூஸ் பண்ணுறான். கொயினவா வின் மேட்ச்க்கு வச்சு தடுத்துமே அது கொயினோட கிட்டக்க போயிருது. அப்படின்னா என் ஃபுல் பவரை யூஸ் பண்ண அவன் மேலே பட்டுரும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறா. இப்போ கொயின் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த கொயினை அட்டாக் பண்ணுறான். கொயின் மேலேயும் ஆரோப்படுது. இப்படியே போனால் நான் தோத்துருவேன் அப்படின்னு கொயின் வின் போஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணலான்னு போறா. நீ போஷனை குடிக்க போறியா? அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொயின் சொல்றா. நீ இப்படி தான் பண்ணுவேன் முன்னாடியே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போஷனை கீழே போட்டு போறான். சஃபகேஷன் ஹெர்ப்ஸ்ல நம்ம ஹீரோ அந்த போஷனை மேக் பண்ணியிருக்கான். அந்த கொயினால ஆசையே முடியல. அப்படியே நம்ம ஹீரோ அதுக்குள்ள தூக்கி பாம்ப போடுறான். ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, நான் பேர்ன் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்டே அப்படின்னு கொயின் சொல்லவும், நாங்கள் ஹியூமன்ஸ் வேணா வீக்கா இருக்கலாம் பட் எங்க மூளை வீக் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த கொயின் தன்னை சுத்தி ஒரு வாலை கிரியேட் பண்ணிக்கிட்டா. இப்போ நம்ம ஹீரோவால அட்டாக் பண்ண முடியல. போச்சு எர்த்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு மில்லி பாக்குறா. நம்ம ஹீரோ ஸ்னீக் அட்டாக் யூஸ் பண்றோம். ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்க்க முடியும். பட் அந்த கொயினால் நம்ம ஹீரோவை பார்க்க முடியல. என்ன இவன் திரும்ப அட்டாக் பண்ணல, இவனை சென்ஸ் பண்ணவும் முடியலன்னு கொயினால் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போனா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து டக்குன்னு அவளை கட்டி போட்டுதான் ஸ்லைடிங் சார்ஜ் யூஸ் பண்ணி அவளை கீழே தள்ளி விட்டுருதான். அவன் எந்த சார்ஜ் செய்ய கேட்லிங் அரவை யூஸ் பண்ணி கன்யூஸா 6 ஷாட், மிரர் அரவை யூஸ் பண்ணி ஒரு 3 ஷாட், ட்வென் பாங்கட் ஆரோ அப்படின்னு ஒரு 2 ஷாட், கடைசியா ஃப்ளையை யூஸ் பண்ணி ஹைட்டா ஜம்ப் பண்ணி ஆரோ ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோவை விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து கிக் பண்றான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ அந்த கோயின் இறந்து போறா. நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் கை தட்டவும், அதுதோ இவ்வளவு பேர் முன்னாடி இருக்கிறதே மறந்துட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது ஜஸ்ட் கேம் தான் அப்படிங்கிறதுனால அந்த கோயின் திரும்பவும் வந்துருதா. நீங்க என்ன டிஃபீட் பண்ணிட்டீங்க, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். நான் எவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கிறதுக்கு இது எனக்கு ஒரு பாடம். இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க ரிவார்டை நான் கொடுக்குறேன். உடஞ்சு போன அந்த கிறிஸ்டலையோ ஃபேரி கிங் ரிங்கையும் கொடுங்கன்னு சொல்லவும், ரிங்கா என்னது, ஓ இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டலை கொடுக்கும்போது ஆல்ரெடி 5 இருக்கா, உண்மையிலேயே நீ என்ன ஆச்சரியப்படுத்துற. லைட் ஃபேரிஸ் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த கிறிஸ்டல்ல 6வது லைட்டையோ கொயின் ஒரு 7வது லைட்டையோ வர வச்சு அந்த ரிங்கையோ கிறிஸ்டலையோ கலந்து ஒரு ரிங்கை ரெடி பண்ணி நம்ம ஹீரோவை இழுத்து நம்ம ஹீரோட கையில அந்த ரிங்கை போட போறா. நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவோ, ரிங்க தானே போட போற, அதுல என்ன ஆயிரப்போதுன்னு பா கேட்கவோ, மனசு பாதிக்கப்படும் ஒரு பொண்ணு கையால இந்த வரல ரிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ தடுத்துட்டே இருக்கா. அவ போட ட்ரை பண்றா. ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டு டக்குன்னு அதுல போட்டுருதா. இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கலட்டுற ட்ரை பண்ணா அந்த ரிங்க வர மாட்டேங்குது. 87th ஃபேரி கோயினோட இந்த உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கா. அதுல நிறைய ஸ்கில் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதை கலட்டவும் முடியாதுன்னு போட்டிருக்கு. ஓகே நான் என் கிங்டம்கே திரும்ப போற நேரம் அப்படின்னு ஃபேரி குயின் கிளம்பிடுதா. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு ஜீவே கலாய்க்கிறான். அண்ட் ஃபேரி பாலி வந்துட்டு இதோட ஒரு வழியா எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோ அந்த குயின் கூட ஃபைட் பண்ணது பார்த்து இப்போ நிறைய பேர் ஆர்ச்சரியா எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவா அந்த கேம்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டதுனால தனியா ஒரு இடத்துல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ரிங் ஆக்சுவலி ஒரு டெலிபோர்டேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கோயின் அந்த ரிங் வழியா வரைய வந்துருதா. ஒரு ஃபேரி கூட இல்லாம நீங்க தனியா இருக்கீங்க, அதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த கோயின் சொல்றா. கோயின் மாதிரி ஒழுங்கா போய் உன் கிங்டம் ஆட்சி செய் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கவும், ஆனா கிங்டம் ஆட்சி செய்யறது ரொம்பவே போரிங் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லவும், என் நிம்மதியான கேம் லைஃப் போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. ஃபேரி குயினோட ஹஸ்பண்ட் பாரு அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே இங்க பாடுறா, டே ஒன்ன தாண்டா அப்படின்னு எவனோ ஒருத்தன் எவனையோ கூப்பிட்டுதான் நம்ம ஹீரோ அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். ஆமா இதுல ஒரு பிரிசம் நோவான்னு ஸ்பெல் இருக்கு, அது என்னது நம்ம ஹீரோ கேட்கவோ, அதை நீங்களே செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கோயின் சொல்லியிருப்பா. பிரிசம் நோவா அப்படிங்கிற ஸ்பெல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்பெல்ல நம்ம ஹீரோ கேஸ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகுது. என்னோட பேரு எர்த்து 87th ஃபேரி கோயினோட மேஜிக் நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். முன்னாடி இருக்கிற எதிரி கிட்ட இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணு பிரிசம் நோவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்பெல்ல கேஸ் பண்றான். பட் அந்த ஸ்பெல்ல கேஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நான் அதை மினிமைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேல இருந்து ஒரு பெரிய பால் வந்துட்டு அந்த பியரை அட்டாக் பண்ணுது. அண்ட் இப்போ அந்த பியர் வந்துட்டு அப்படியே சிலையா மாறிடுது. இந்த ஒரு அட்டாக்கு என்னோட 80% ஆஃப் ஹெச்பி போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப அந்த ஸ்பெல்ல ட்ரை பண்ணி பாக்குறேன். இருக்கிற ஏரியாவை பொறுத்து அதோட எஃபெக்ட் ரேண்டமா இருக்கும். கரெக்டா நம்ம ஹீரோ கேட்கவோ, கரெக்டா சொல்லிட்டீங்க, பட் மோஸ்ட்லி அது பெட்ரிஃபை இல்லைனா பேரலைஸ் தான் பண்ணும் அப்படின்னு அந்த கோயின் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சாப்பாடு எடுக்கவும் நம்ம ஹீரோ மண்டையிலே ஒன்று போடுறா. அது கஸ்டமர்ஸ்க்குன்னு சொல்லவும்
சொல்லவும் ஃபேரி கிங்டம்ல எல்லாமே ஸ்வீட்டா தான் இருக்கும், டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். ஹியூமன் கிங்டம்ல இருக்கிற மாதிரி கிடையாது, ஃபேரி கிங்டம்ல நார்மல் பீப்புள்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டிஸும் சலுகையும் ரொம்பவே அதிகம் தெரியுமா அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. ஹே உன கூப்பிட்டு இருந்தா நீ பாட்டு போயிட்டே இருக்கன்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். அப்ப இவன் என்னதான் கூப்பிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன வேணும்னு கேட்கவும் என்னோட பேரு நாசர், போ ஆஃப் தி அப்பலோ கில்டுல இருந்து வந்திருக்கேன். சரி நீ எந்த கில்டுலயும் இல்லாம தனியா இருக்கிறிய, போ வர யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்க, அதான் உன்ன மாதிரி ஆளுக்கு எங்க கில்டுல லோ ரேங்கிங்ல ஒரு பொறுப்பை கொடுக்கலான்னு இருக்கேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆஃபருக்கு தேங்க்ஸ் பட் எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். நீ உன் கிங்டம்க்கு போலியா, ஏன் பின்னாடியே நிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சரின்னு அவளுக்கு சாப்பாடை கொடுக்குறான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவோ நீ நிறைய சாப்பிடுவ போலியே அப்படின்னு கேட்கவும் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது சாப்பாடை இல்ல முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. எதை மீன் பண்ணான்னு எனக்கு புரியலையே. சரி இப்போதைக்கு நான் கொஞ்சம் நேரம் குவைட்டான லைஃபை வாழலாம் அப்படின்னு அடுத்த நாள் நம்ம ஹீரோ எக்யூப்மெண்ட் செய்யலான்னு போனா நீ ஃபேமஸ் ஐட்டியா தான், நீ பண்ண போற எக்யூப்மெண்ட் எல்லாரும் பார்க்க ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு பிளாக் சொல்றான். சரி தாராளமா பாத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோட அந்த எக்ஸ் ஷேப்டு பவுலையே ஹை மெட்டீரியல்ல செய்யறான். அண்ட் அந்த லைட் மெட்டலே வந்துட்டு நம்ம ஹீரோ இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பண்றான். இந்த புது பவுவோட அட்டாக் பவர் இன்னுமே அதிகமாகுது. சரி அடுத்ததான் என் ஷோக்கு சில விஷயங்களை மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அதையுமே லைட் மெட்டல்லே மேக் பண்றான். இந்த தடவை ஸ்பைக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டீல்லையும் அதுலயும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கிற மாதிரியும், போன தடவை சைட்ல பிளேட வச்சிருப்பான், இந்த தடவை ஃப்ரண்ட்ல அதுவும் ஈஸியா ரிமூவ் பண்ணி மாட்டிக்கிற மாதிரியான பிளேட செட் பண்றான். முன்ன இருந்த நம்ம ஹீரோட ஷோ அட்டாக் பவரோட இப்போ உள்ளது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் இன்னொரு பியரோட மாதிரி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பியரோட கிளாத்ல செய்ய கொடுத்திருந்த கேப்ப நம்ம ஹீரோ போய் வாங்குறான். நான் நினைச்சதை விடவோ இதோட டிஃபென்ஸ் அதிகமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மெட்டீரியல் ஒன்னோட தான், சோ ஹை குவாலிட்டியா வந்திருந்தாலும் நான் சொன்ன காசே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு கோ ஆஃப் அப்பலோ கில்டோட லீடர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நம்ம ஹீரோவும் அந்த லீடரை மீட் பண்றதுக்காக போறான். நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, இது பெரிய கில்டு போலயே நம்ம ஹீரோ பார்த்தா ஹலோ எர்த் என்னோட பேரு ஆயாமி, நான் தான் இந்த போ ஆஃப் அப்பலோட கில்ட் மாஸ்டர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ராஜர் அன்னைக்கு அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஃபேரி குயின் கூட நீ ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா பத்தி தெரியாத பிளேயரே கிடையாது, அப்படி இருந்தா அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், நீ எங்க கில்ட்ல ஜாயின் பண்ணாத எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தான், அதுக்கு நாம வந்துட்டு அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நான் பெருசா இதுவா எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம், அந்த நாசர் உன் பேரை சொல்லியே நிறைய பிளேயர்ஸ் இந்த இடத்துல ஜாயின் பண்ண வச்சிருக்கா, அதுக்கும் சாரின்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி நான் அவங்க மன்னிப்பு ஏத்துக்கிட்ட ஃப்ரீயா விடுங்க நம்ம ஹீரோ சொல்லவும் நான் அவனை ஃப்ரீயா விட முடியாது, நான் அவன் பண்ண தப்புக்கு ஆல்ரெடி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், லெப்டினன்ட்ல இருந்து அவனை ஒரு ஆர்டினரி மெம்பரா என் டீம்ல டிமோட் பண்ணிட்டேன், அண்ட் இனிமே அவனுக்கு இந்த கில்ல எந்த சலுகையும் கிடையாது, ஒரு லீடரா இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வா சொல்றா. எல்லாத்தையும் நீ லீடரா நல்லபடியா தான் பண்ணிருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் அப்புறமா எர்த் நீங்க உண்மையிலேயே அந்த ஃபேரி குயின் கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணீங்க தெரியுமா, எல்லா ஆர்ச்சர்ஸ்க்கான ஹோப்பே நீங்க தான், உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்னு வா சொல்றா. அப்படி அங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஒரு EAVயே தோக்கடிச்சு அது கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அண்ட் நிறைய பிளேயர்ஸோட பிஹேவியர்ஸை இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாத்திருக்கான், இந்த பிளேயர் மேல ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ரூம்ல உட்காந்து நம்ம ஹீரோவை பத்தி பேசுற எல்லாரையும் பார்த்தா கேம் மாஸ்டர்ஸ், அதாவது இந்த கேமை கிரியேட் பண்ணவங்க மாதிரி தெரியுது. பட் உண்மையிலேயே இது ஒரு கேம் தானா, அந்த ரூம்ல உட்காந்து பேசுற பெரிய ஆளுங்க எல்லாருமே கேமை கிரியேட் பண்ணவங்க தானா, என்னதான் நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.